விரட்டியப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டு அல்லாஹிடம் பதவும் தெரியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அளவற்ற அல்லாவும் நிகரற்ற அன்புடன் வந்து அல்லாஹின் திருப்பெயராகும். என்னுடைய பழைய பேர் வந்து கோகுல். இப்போ அல்லாவுடைய கிருபையில அல்லாவுடைய கருணையால என்னுடைய பேர் வந்து முகமது அனஸ். இது வந்து என்னுடைய ஸ்டோரி இல்லை, என் வீட்டில் உள்ளவங்களோட ஸ்டோரி. ஏன்னா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறப்போ நாங்கள் ரொம்ப சின்ன பையன், செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படித்தேன். எங்கள் வீட்டில் எப்படி இஸ்லாம் வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு அம்மாவுடைய அப்பா தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்று ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் அம்மாவுடைய வீட்டில் யாருமே இஸ்லாத்தை ஏற்று கிடையாது. இப்போ எப்படின்னா, ஒரு வாழை கொலைக்காண்டி ஒரு வாழை தாரை கிடைச்சிச்சு. அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து இஸ்லாம் கிடைச்சிச்சு. என்னைக்கு வந்து அம்மாவை பாப்பா திருமணம் பண்றாங்களோ அதுக்கப்புறம் அப்பா வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க. வந்துட்டு போறதை பாக்குறப்போ பாப்பாவுடைய தம்பி சித்தப்பாக்கு இஸ்லாம் வந்து பிடிச்சி போயிடுது. இதுக்கடையில ஊர் எனக்கு திருநெல்வேலி. பொதுவா என் குடும்பத்துல வந்து சாமி ஆடக்கூடியவங்க. அப்படிங்கிறப்போ சித்தப்பாக்கு மார்க்கம் கிடைச்சிருது. எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்றாங்க. ஊர்ல எல்லாருமே எதிர்க்க ஆரம்பிக்காங்க. இப்படி வந்து இஸ்லாத்துக்குள்ள போயிட்டான், இவனுடைய பையன் இவன் வந்து இஸ்லாத்துக்குள்ள போயிட்டான், இப்படிலாம் கொஞ்சம் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் மாறிட்டே வருது. இவன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை, வீட்லயும் பிரச்சனை, வெளியும் பிரச்சனை. ஸோ அதையும் தாண்டி சித்தப்பா வந்து இஸ்லாத்தை வந்து ஃபாலோ பண்றாங்க. ஒரு கட்டம் தாண்டி அவங்க பண்றது செயல்லாம் யாருக்கும் பிடிக்காதனால வாப்பா வந்து நார்த்தில் ஒர்க் பண்ணாங்க. அப்போ அங்க கூட்டணி வச்சுக்கிறாங்க. அங்க கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவங்க பண்ற செயல் வந்து தொழுகிறது, அதுக்கப்புறம் வித்தியாசமா பண்றது எல்லாமே அங்க உள்ளவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு எரிச்சலை கொடுக்குற மாதிரி பண்றாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி. ஸோ அதனால என்ன சொல்றாங்க, அவங்க தம்பி இப்படிலாம் பண்றாங்க, நீங்க மறுபடியும் வந்த இடத்து பக்கம் கூட்டு போயிருங்க, இது எங்களுக்கு செட் ஆகாது, நீங்க இங்க வைக்காதீங்கன்னு சொன்னோடனே இங்க வந்து விட்டுறாங்க. இப்படி கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறம் வாப்பாவும் தம்பியோட அந்த செயல்பாடு எல்லாத்தையும் பார்க்கணும். எப்படின்னா, ஒரு மனுஷனை இஸ்லாம் எப்படி கவரும்னா, அதுல வந்து அல்லாஹ் அவனோட தூதரும் வகுத்த சட்டங்கள் தான். உதாரணத்துக்கு நம்ம தண்ணி குடிக்கனா கூட நீ அல்லாஹ்வுடைய பேரை சொல்லிட்டு உட்கார்ந்து 3 தடவை எடுத்து குடிச்சிட்டு அவனை புகழ்ந்துட்டு முடிச்சிட அப்படி. இது எந்த ஒரு மார்க்கத்திலையும் அதுன்னு சொல்லாது. இன்னொன்னு, நம்ம வந்து ஒன் பாத்ரூம் இருந்தா கூட கழுவுன்னு இஸ்லாம்னு சொல்லி தருது, அதை சுத்தம் செய்யணும் இஸ்லாம்னு சொல்லி தருது, உட்கார்ந்து இஸ்லாம்னு சொல்லி தருது. ஸோ இதே மாதிரியான ஒரு செயல்பாடை வந்து வாப்பா பாக்குறப்போ வாப்பாவுக்கு கொஞ்சம் நாள்ல அட்ராக்ட் ஆகுது. ஆனா முழுசா ஏத்துக்கல. சரி, அதுக்கப்புறம் வீட்டுல வந்து அவன் படியா போட்டு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஃபைனலா என்ன ஆச்சு, சித்தப்பாவை வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ சென்னையில தான். அப்போ பாப்பா வந்து ஃபேமிலியோட எல்லாம் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே ஒன்னா, ஒரு முஸ்லீம் சகோதரனும் சரி, ஒரு நான் முஸ்லீம் சகோதரனும் சரி, ஒரே இடத்துல ஒரே மாதிரியான இதுல உட்கார்ந்து சாப்பிட்டது வந்து ரொம்ப பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னடா இது, நம்ம ஊர்ல என்ன அடிச்சு நொறுங்குறானோ, என்ன அந்த ஜாதி இந்த ஜாதிங்கனோ, இங்க என்னன்னா நாங்க எந்த ஜாதினே பார்க்காம, நாங்க எப்படியாப்பட்டவனே பார்க்காம, நாங்க எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்க்காம பள்ளியாசத்துக்குள்ள கூப்பிட்டு இப்படி நம்ம கூட சாப்பாடை வந்து ஷேர் பண்றாங்க. இவ்வளவு அன்பா நெருக்கமா கையை கூட கொடுக்க யோசிச்ச ஒரு ஜாதி வெறி அப்படி பிடிச்ச ஒரு சமுதாயத்துல இருந்து நம்ம யாருன்னு கூட பார்க்காம கையை கொடுக்காங்களா அப்படிங்கிற மாதிரி வாப்பா ஒரு பெரிய ஆசை. அப்போ வாப்பா கொஞ்ச நாள் கழிச்சு தம்பிட்டு போய் பேசுறாங்க, இப்படி எனக்கு வந்து இந்த மார்க்கம் பிடிச்சிருக்கு, நீ வந்து எனக்கு இதை கத்துக்கூடு அப்படின்னு சொல்றப்போ எப்படின்னா, சித்தப்பா வந்து ஒரு 6 மாசம் துவா செஞ்சிருக்காங்க. எனக்கு வந்து எனக்கு கிடைச்ச நேர்வழி எங்க அண்ணனுக்கும் கிடைக்கணும். ஏன்னா வாப்பா மூத்த பிள்ளை. ஸோ பாப்பா சொல்றது வீட்டுல எல்லாரும் கேட்டாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ அப்போ கேட்டோம்னா ரொம்ப சால்வா சிம்பிளா முடிஞ்சிடும். அப்போ சடசடன்னு எல்லாருமே இஸ்லாத்தை கேட்க ஆரம்பிச்சாங்கன்னு ஒரு பெரிய ஆசையில சித்தப்பா வந்து ஒரு 6 மாசம் துவா கேட்டுருங்க. கரெக்டா 7வது மாசம் அப்பா வந்து இப்படி எனக்கு இந்த மார்க்கத்தை சொல்லி கொடுத்தோன்னு சித்தப்பா வந்து உடனே சொல்லி தரல. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாங்க, என்னன்னா, ஆனா நல்லா புரிஞ்சுக்கும், அப்பா இப்ப சாமியாடு, அப்பா ஒரு வேலை அப்பாவோட சாமியை வந்து அடுத்து நீனா எடுத்து ஆடணும், அதனால நீ வந்து இஸ்லாத்துக்குள்ள வராதன்னு சொன்னோடனே பாப்பா வந்து கஷ்டமாயிடு. என்னடா இப்படி இவ்வளவு ஒரு உன்னதமான மார்க்கத்துக்குள்ள இனியும் சேர்த்துக்கணும்னு சொன்னா இப்படி சொல்றானே. பாப்பா சித்தப்பா வந்து தப்பான நோக்கத்துல சொல்லல, இன்னும் கொஞ்சம் ஆசையை தூண்டணும் அப்படிங்கிற எண்ணத்துல சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே
கடைசியா மறுபடியும் போய் கேட்காங்க, இல்ல நீ பாத்துக்கோ யோசிச்சுக்கோ இதான் பிரச்சனை சொல்லிட்டு சித்தப்பா வந்து பேச அனுப்பி விடுறேன். கடைசியா யோசிக்காங்க. யோசிக்கிறப்போ என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, அப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாப்பா வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. வாப்பா ஏத்துக்கிறப்போ அம்மாவும் ஒன்றும் சொல்ல முடியல. அம்மாவும் பார்க்காங்க, அம்மாவுக்கு பிடிச்சி போச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இஸ்லாம் வந்து ஓரிரை கொள்கை, அது எல்லாத்தையும் தாண்டி எல்லாருமே சமம் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய ஒரே கொள்கைன்னா இஸ்லாம் மட்டும். ஸோ அது வீட்டுல அம்மாவுக்கு பிடிச்சி அப்பாவும் பிடிச்சி. அப்ப நானும் அக்காவும் மட்டும் இருந்தோம். எங்களுக்கும் இஸ்லாத்தை பத்தி கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன் கரெக்டா, அக்கா 6th. இஸ்லாத்தை ஏற்று அல்ஹம்துலில்லாஹ் தம்பி 2 பேர் பிறந்தாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா போச்சு. இஸ்லாத்தை ஏத்துட்டாலே என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவன் வந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும், அதுக்கப்புறம் தொலை கடைபிடிக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜு, இப்படியான சட்டத்திட்டங்கள்லாம் வகுத்து வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்ச நாள் அவ சித்தப்பா ஒருத்தவங்க இஸ்லாத்தை எடுக்கிறாங்க. சரி பரவாயில்ல, அண்ணனும் தெளிவா இருக்கான், இன்னொரு அண்ணனும் தெளிவா இருக்கான், அப்ப நம்மளும் இந்த மார்க்கத்தை எடுத்துன்னு சொல்லிட்டு அவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்படி அவங்க நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே முன்வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்னன்னா, இஸ்லாத்துக்கு வந்துட்டா ஒண்ணு இஸ்லாமியர்கள் வந்து என்னமோ நிறைய கொடுத்துட்டாங்க போல, காசுல அள்ளி கொடுத்துட்டாங்க போல என்னமோ, அதனால இவன் ஏத்துக்கிட்டு போயிட்டான். இது எப்படின்னா, என்னுடைய தாத்தா அப்பாவுடைய அப்பா வந்து இறந்த அன்னைக்கு என் முன்னாடியே 2 பேரு சேர்ல உட்காந்து பேசிக்கிறாங்க. இது எப்படி இவனுக்கு வந்து இந்த ஒரு ஜாதியில இருந்து போகணும்னு ஒரு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்ற. பக்கத்துல சொல்றாரு, இல்ல அவனுக்கு வந்து இஸ்லாமிய மார்க்கத்துக்கு நிறைய கொடுப்பாங்க செய்வாங்க, அதான் போயிட்டாங்கன்னு. நான் சொன்னேன், அப்படி எதுவுமே இல்லை, அந்த ஒரு நோக்கத்துக்காக நாங்க போல. இது மட்டும்தான் சத்திய கொள்கைன்னு தெரிஞ்சிச்சு, இது மட்டும்தான் உன்னத மார்க்கம் தெரிஞ்சிச்சு, இந்த மார்க்கம் இறைவனால இறக்கப்பட்ட மார்க்கம் தெரிஞ்சு அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் போகணும் தவிர மற்றபடி இந்த துட்டு கொடுக்காங்க, பொருளை கொடுக்காங்க, பொருளாதாரம் கொடுக்காங்க, அந்த நோக்கத்துக்காக நாங்க போகலன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன். இதனால எல்லாருமே படக்கூடிய கஷ்டம் தான் என்னன்னா, இவன் வந்து இந்த தேவைக்காண்டி போயிட்டான், பொண்ணுக்காக போயிட்டான், பொருளுக்காக போயிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. உண்மைக்கும் சொல்றதா இருந்தா நாங்க வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தோம். சீரியஸ் சொல்றோம், நல்லா இருந்தோம். நல்ல போதுமான அளவு வருமானம், உனக்கு 2 வயக்காடு, அப்புறம் தென்னை, நல்ல பெரிய வீடு, 2 இடம், நல்லதான் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய பாப்பா போய் நல்லா சம்பாதிச்சோம். என்னைக்கு நாங்க இஸ்லாத்தை ஏற்கமோ அன்னைக்கு தான் சோதனை வந்துச்சு. அதுக்கப்புறம் எதுக்காக நீ இஸ்லாத்தை ஏத்தோன்னு உனக்கு எதுக்கு சோதனை வரும்னா, ஒண்ணு அல்லாஹ் நம்மளை நேசிக்கும், இன்னொன்னு அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை பத்தி சொல்றான். சொர்க்கம் வந்து மன இச்சைகளால வந்து மூடப்பட்டிருக்குது. நரகம் வந்து எப்படின்னா சொர்க்கம் வந்து கடினமா அந்த இதால மூடப்பட்டிருக்கு, நரகம் வந்து மன இச்சையால வந்து சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்றப்போ, எதுக்கு வந்து அல்லாஹ் சொர்க்கத்தை எப்படி சொல்லணும்? நம்மளை படைச்சிட்டு அப்படியே நம்மள்ட்ட வந்து நீ 5 நாள் தொழுதா போதும்பா, நான் உன்னை ஒண்ணுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனா எப்படி எல்லாம் நம்மளை சோதிப்பானா, நிறைய விஷயங்களும் சோதிப்பான். எல்லாம் சொல்லி காமிக்கான். எப்படின்னா, நீங்க வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், நீங்க வந்து என்னையும் என்னோட தூதனை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொர்க்கத்தை வந்து இலகுவா எடுத்து கொடுத்துருவேன் அப்படின்னு. இல்ல உண்மையிலேயே நான் கொடுக்க மாட்டேன், நான் உங்களை வந்து சோதிப்பேன். எப்படி சோதிப்பேன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள சமுதாய மக்கள் வந்து எப்படி வந்து அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வருங்கிற எதிர்பார்ப்போட இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்கள வந்து விளைச்சல கொண்டும், அதுக்கப்புறம் பொருளாதாரத்தை கொண்டும், அவங்களோட பசி பட்டினி தாகத்தை வறட்சியை கொண்டும் அவ்வளவு கடுமையான இதுலயும் நான் சோதிச்சேன். அந்த சோதனைக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து நான் வந்து சொர்க்கத்தை கொடுப்பேன். அதே மாதிரியான சோதனை உங்களுக்கு வராம நீங்க வந்து சொர்க்கத்துக்கு போயிடலாம் எதிர்பார்க்கீங்களா? மாட்டேன், கண்டிப்பா விட மாட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம என்னைக்கு வந்து அல்லாஹ் நம்மளோட தூதரை ஏற்றுக்கிடுறோமோ அன்னைக்கு தான் சோதனை வரும். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், அந்த சோதனை குறிப்பிட்ட நாள் வரைக்கும், அது எப்போ நம்ம பிறந்து நம்ம மரணிக்கிற வரைக்கும் அல்லாஹ் சொல்றான். அந்த சோதனையே இந்த பூமி பந்துல தான். எப்படின்னா, அல்லாஹ் வந்து இந்த உலகத்தை பத்தி சொல்றான், இன்னா ஜஅல்னா அலல் அர்லி ஸீனத்தஹா லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகம் வந்து சோதனைக்காக தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த உலகம் எப்படியாப்பட்ட உலகம்னா, அந்த அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்றான், ஒரு அலங்காரம் அப்படிங்க. இப்போ ஒரு அழகுனா கூட அழகு கொஞ்ச நாள் கூட நீடிக்கும். ஆனா அலங்காரங்கிறது அன்னைக்கே நம்ம ஒரு அலங்காரம் பண்றோம்னா அதை அன்னைக்கு எடுத்து வச்சிருவோம். ஒரு திருமண மண்டபத்தோடு நம்ம போறோம், அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல மேரேஜா முடிஞ்ச உடனே அலங்காரத்தை எடுத்து ஒதுங்கி வச்சிருவாங்க. ஸோ அல்லாஹ் வந்து அதை மென்ஷன் பண்ணி சொல்றான், இந்த உலகம் வந்து ஒரு அலங்காரம். எப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு அழகா தெரியும், ஆனா நாளைக்கு வந்து உங்களை கவுத்து விட்டுருவோம்னு சொல்றான். ஸோ இது சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், எதுக்காக உங்களுக்கு இங்க படைச்சிருக்கேன், நான் உங்களை அப்படியே வாழ விட்டுருவான்னு சொல்றப்போ அடுத்து அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஹலக்கல் மூத்த உங்கள் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் மைக்கும் அஹ்ஸனு அமலா. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு சிறந்தவர் சோதிப்பதற்காக தான் இந்த உலகத்தை வந்து நான் வந்து அலங்காரம் ஆக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து அல்லாஹ் எப்படி சொல்றான், என்ன சொல்றான்னா,
நான் வந்து உங்களுக்கு நான் வந்து வாழ்க்கை மரணத்தை எது கொடுத்துருக்கேன்னா உங்களை சோதிப்பதற்காக மட்டும்தான். அப்ப அதுல யாரு நீங்க வந்து உறுதியா இருக்கீங்களோ, அதுல யாரு நீங்க வந்து என்னோட ரப்ப எனக்கு என்னோட இறைவன் எனக்கு போதுமானவன் நீங்க அதுல உறுதியா இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அந்த சொர்க்கத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு புரியும் நம்மளுக்கு ஒரு உதவி வருது இது யார்கிட்ட வருது, நம்மளுக்கு ஒரு சோதனை வருது இது யார்கிட்ட வருதுன்னா இஸ்லாத்தையும் அல்லாஹ் தூதரும் பின்பற்றினா மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் எதுக்கு நம்மளை வந்து படைச்சேன்னு சொல்லிட்டு ஃபைனல் சொல்றான், உங்களை சோதனைக்காக தான் படைச்சேன். ஸோ இதுல யார் வச்சு போடுறீங்களோ மறுபடியும் நல்லா உங்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும். அப்படி மனைவி படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நரகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இறைவன் சொல்றோம். ஸோ அல்லாஹ் எதுக்கு சோதனையை கொடுத்தேன்னு சொல்லிட்டான், எதுக்கு படைச்சேன்னு சொல்லிட்டான், இந்த உலகம் எதுக்காக சொல்லிட்டோம். ஆனா நம்ம வந்து அற்ப இந்த சுகத்துக்காக நம்ம வந்து அல்லாமே நம்மளோட தூது புறக்கணிக்கூடிய எவ்வளவு பேர் இருக்கும். அதே மாதிரி முக்கியமா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அழைப்பு பணி. இன்னைக்கு எங்க வீட்டுல மார்க்கம் கிடைச்சிச்சுன்னா எங்களுடைய அப்பா அவங்களுக்கு இன்னொருத்தவங்க மூலமா கிடைச்சிச்சு. ஸோ அதனால இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்காங்களா இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இதே மாதிரி எவ்வளவு பேர் வந்து நார்க்கம் இல்லாம தன்னுடைய மனைவிப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தவங்க வந்தாங்க. அப்ப அவங்க வர்றப்போ அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, இஸ்லாத்துல வந்து இப்படி கூட இருக்கா, பெண்கள்லாம் இந்த இடத்துக்கு வரலாமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பயந்து தயக்கமா கேட்டாங்க அவங்க. இப்படி நான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிளம்பி வரணும் விருப்பமே கிடையாது, ஏன்னா எங்களெல்லாம் விடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்தோம். ஆனா இப்போ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஓ இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொன்னோடனே பக்கத்துல ஒருத்தர் எடுத்து சொல்றாரு, அவங்க தப்பான ஒரு புரிதல்ல இருக்காங்க. ஆனா இஸ்லாமுங்கிறது வந்து ஒரே கொள்கை. இறைவன் என்ன சொல்றான், 5:32 சொல்றாங்க, யார் வந்து ஒரு மனுஷங்களை வந்து வாழ வச்சாங்களோ உலகத்துல ஒட்டுமொத்த மனுஷங்களை வாழ வச்ச போல அந்த எண்ணம் என்னைக்கு வரும்னா அல்லாஹ் அதுக்கு முன்னாடி சொல்லிருக்காங்க, உங்களை எல்லாத்தையுமே நான் வந்து ஒரே ஆண் ஒரே பேர் வந்து படைச்சேன். இன்னைக்கு நான் வந்து ஒரு மாற்று மத சகோதரனா இருந்தாலும் சரி, அவனை பார்த்து நான் வந்து இது என்னோட சகோதரன் அப்படி நினைச்சா மட்டும்தான் நம்ம வந்து அவனுக்கு வந்து உதவி செய்ய மனசு வரும். நம்ம இப்போ மாற்று மதத்தில் நிறைய ஜாதிகள்லாம் இருக்கு. ஸோ அப்படி நம்ம நினைச்சு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் அடிச்சு நொறுக்கும். என்னைக்கு வந்து அல்லாஹ் சொன்ன மாதிரி நீங்க எல்லாருமே ஒரே தாய் தந்தை மக்கள் தான் அப்படின்னு சொல்ற நம்ம ஃபாலோ பண்ணமோ அன்னைக்கு தான் ஒருத்த மேல நமக்கு வந்து கருணை காட்டப்படும். அன்னைக்கு தான் நம்ம வந்து ஒருத்த மேல கருணை அப்படி வரும். ஓ ஆமா நம்ம எல்லாரும் இறைவன் சொன்ன மாதிரி ஒரே ஆண் ஒரே பெண் வந்து படைக்கப்பட்டவங்க, அப்ப அவன் வந்து தப்பான வழியில போறான். ஏன்னா இன்னைக்கு நம்ம தம்பியை வந்து நம்ம நரகத்துக்கு அனுப்புவோம் மாட்டோம். அதே மாதிரிதான் இப்போ நமக்கு தெரியக்கூடிய நான் முஸ்லிம்ஸும் இஸ்லாம் ஏற்காத சகோதரர் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வரணும்னா அல்லாஹ் சொன்ன அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து எடுத்துக்கணும். நீங்க எல்லாருமே ஒரே ஆண் ஒரே பெண்ணு படைக்கப்பட்டவங்க, உங்கள வந்து நீங்க ஒருத்தவங்களுக்கு இடையில ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை வந்து பல கோத்திரங்களாகவும் பல கிளைகளாகவும் நான் அங்கேயும் நான் பிரிச்சு வச்சுன்னு நல்லா சொல்றேன். ஸோ 18 படையில நம்ம வந்து நம்மளுக்கு கிடைச்ச மார்க்கம் வந்து எல்லாத்துக்கும் போகும். ஸோ சொல்லிட்டு என்னுடைய உரையை வந்து நான் நிறைவு செய்கிறேன். வாகிருதவன் நல்லா இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.